Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஓஜி vlogs. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து ஒரு குட்டி கேமரா இருக்குது. இந்த கேமரா வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்குழி கிடக்கு. அதுக்குள்ளே விட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி வாங்க டேரெக்டாக வீட்டுக்குள்ளே போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த போர்க்குழி இந்த இருக்குது பாருங்கள். இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவுக்கு உள்ளே விட போகிறோம். ஆனால் இப்படியே விட்டோம்னா பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கான வந்து ப்ரொசீஜர் வந்து நம்ம வந்து பண்ணியே ஆகணும். என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு உள்ளே போகிற லைட்டு தேவை. லைட்டு அப்புறம் கயிறு வச்சு உள்ளே கட்டி அதுக்கப்புறம் இறக்குவோம். வாங்க அந்த செட்டப் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிற பார்த்துருவோம். ஓகே நண்பர்களே, அந்த கேமரா இருக்கான செட்டப் வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேமரா கிடையாது. வந்து நார்மல் கேமரா, ஒரு சின்ன ஆக்ஷன் கேமரா தான். இதுக்கான வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உள்ளே இறக்குறதுக்கான கயிறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வெளிச்சம் தேவையான ஒரு லைட்டு, சின்ன லைட் வாங்கியிருக்கீங்க. இது யூஸ் பண்ணுற லைட்டு. ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் யூஸ் பண்ண முடியாது, சார்ஜும் பண்ண முடியாது அந்த லைட்டு. அப்புறம் வந்து உள்ளே இந்த லைட்டுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபுக்கு ஒரு பேப்பர் எடுத்துருக்கேன். சரி வாங்க ஃபஸ்ட்டு வந்து செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இறக்கி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அதை வந்து வாட்டர் ப்ரூஃபை மாற்றிடுமா. ஓகே, ஃபஸ்ட் லைட்டை வந்து வாட்டர் ப்ரூஃபை மாற்றிடுவோம். அந்த கவருக்குள்ளே உள்ளே போட்டு அதுக்குள்ள ஸ்டாப் மாதிரி இருக்குது, அது இழுத்துட்டோம்னாலே போதும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாதி பத்தலை. அதனால் வந்து நினைக்கிறேன்னா அந்த டேப் இருக்குது, டேப் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறேன். மொத்தமாக சுற்றிடுவோமா. மொத்தம் சுற்றினா லைட் எப்படி போடுவேன்? லைட் இருந்தால் இங்கே மட்டும் ஆன் பண்ணிக்குவோம், போட்டுப்போம். அந்த இடத்துல பார்த்து ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து கேமரா வைக்கிறக்கான செட்டப் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கான லைட் வந்து பார்த்திங்கன்னா அது வாட்டர் ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வச்சு நான் டேப் அடிச்சுக்கிறேன். எங்கடா டேப்பு? அந்த டேப்பு பார்த்தீங்கன்னா இதை வச்சு அடிச்சிருவோம். இது ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் எங்கடா இருக்குது? சைடில் இருக்கா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு? ஓகே ரைட். ஓகே, இல்லை பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமரா பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிக்கிடுவோம். இது வேறு ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் ஆயிடுச்சா? ஓகே நம்பர்களே, பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன்லாம் கரெக்டாக வச்சுருவோம். 1080p 30fps வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து கேமரா உள்ளே போட்டு நம்ம வந்து கேமராவை லாக் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரோப் வந்து அதில் கட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபுல் செட்டப் ரெடி. பார்த்திங்கன்னா அந்த லைட் வச்சு நம்ம கேமராலாம் ஆங்கில் வச்சு நம்ம கரெக்டாக வச்சாச்சு. இந்த போட்டு கயிறு கட்டியாச்சு. நம்ம வந்து இப்படி வந்து போருக்குள்ள வந்து இறக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த லைட்டை வந்து ஆன் பண்ணிக்கிறலாம். ஓகே, லைட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி வீடியோவும் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ வாங்க நம்ம வந்து டேரெக்டாக உள்ள விட்டு எப்படின்னு பார்க்கலாம். வா வா வா. ஓகே, 10மா முதல்ல போர்க்குழி 10மாடா. மக்களே ஒரு சம்பவம் ஆகி போச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுடைய இவ்வளோ சில பண்ணிவிட்டு பத்தலை. இவ்வளோ பண்ணிவிட்டு மண்டையில் கொண்டே மறந்த மாதிரி சைஸை பார்க்காம அப்படியே வச்சு செட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அது ரீஅசெம்பிள் பண்ணிவிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து அந்த செட்டப் ஃபெயிலியர் ஆச்சு. அதனால் புதுசாக செட்டப் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா கேமரா மட்டும் தனியாக உள்ளே இறக்க போகிறோம். ஏன்னா போர்க்குழி ரொம்ப சின்னமாக இருக்கனால. பார்த்திங்கன்னா அந்த லைட் ஆன் பண்ணிவிட்டு ஆன் ஆயிடுச்சா? லைட் ஆன் ஆயிடுச்சு. அதே மாதிரி வீடியோவும் ஆன் ஆயிடுச்சு. வாங்க இப்படி உள்ள விட்டு பார்ப்போம். கொஞ்சம் வீடியோ வந்துட்டு பாருங்க லைட்டாக. ஓகே, அது என்ன கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்கு. வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. வீட்டு வந்துருமா கேமரா? கொஞ்சம் பயமாக இருக்குடா எனக்கு. இந்த கேமரா பார்த்திங்கன்னா 9500 காலை எடுக்கணும். கயிறு மினி சார். இங்கே சைடில் மீன் அதில் ஏன்டா ரெக்கார்ட் ஆகும்? வாய்ஸ் இல்லை ரெக்கார்ட் ஆகாது. ஹலோ கேட்குதா? உள்ளே போயிடுச்சுக்கு, உள்ளே போயிட்டுருக்கு. தண்ணி தெரியுதுடா.
இங்கேருந்து அப்படி கேமரா ரெக்கார்டாக தெரியுது. பள்ளி இருக்குடா அந்த இடத்துல. பள்ளி உட்காந்துருக்கு மக்கள். உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி உட்காந்துருக்கு. தண்ணியை விட்டு இப்போ கண்ணை கிட்டத்தில் தொடப்போகுது. தண்ணி கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. தண்ணியை அந்த வந்துருச்சு. ஏற எழுந்திரிச்சு தண்ணி போயிட்டுருக்கு. ஆனால் அந்த லைட்டு தான் வந்து வாட்டர் ப்ரூஃப் அந்தளவுக்கு இருக்குன்னு தெரியல. லைட் உள்ளே ஆஃப் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஓகே, வீடியோ வந்து ஓரளவுக்கு ஃபுட்டேஜ் நல்லா கிடைக்கும். நண்பர்களே பார்த்தீங்கன்னா தண்ணி கிட்டத்தில் போயிடுச்சு. தண்ணி தொடப்போகுது. யாரையும் தண்ணியை தொட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். தொடப்போது தண்ணிக்குள்ள போயிடுச்சுடா. தண்ணியை தொட்டுருச்சு மக்களே. ஏடா அதுக்கப்புறம் போகல. அவ்வளோண்டா. மக்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா உள்ளே போல மண்ணை தூந்துருச்சு. நான் கூட நல்லா ஆழமாக போகும் அப்படின்னு நினச்சி சவுண்டு கேட்குது. ஓகே, வெளியில் எடுத்துடலாம். இந்த பாருங்க நல்லா ஈரமாக இருக்குது. லைட்டுக்குள்ள தண்ணி போயிடுச்சுடா. ஐயா வாட்டர் ப்ரூஃப் அவ்வளோண்ணா தயாரிப்பு. ஆமாம், நிச்சயம் வர இடத்துல ஓட்ட இருக்குடா. நிச்சயம் வரா. இதை பார்க்க வேறந்துட்டியா? ஐயோ லைட் ஆஃப் பண்ணிடுவான். சப்ளை பண்ணுச்சுன்னா ஃபோன் செய்கிறேன். ஓகே மக்களை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருப்பீங்க உள்ளே எந்த அளவுக்கு போயிருக்குன்னு. ஆனால் தண்ணி வந்து அடைச்சிருச்சு. தூந்துருச்சா இல்லை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிங்கன்னா போச்சான்னு தெரியல. சரி, இந்த ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்காது. சரிங்க, நீ அங்கிட்ட வந்து ரெக்கார்ட் பண்ணு, அங்கிட்ட ரெக்கார்ட் அடிக்கிறேன். ஓகே நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காந்தத்தை கட்டி இறக்கணும். பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி ஆழமாக இருக்குது. இது வந்து மிதக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மேக்னெட்டை கட்டிட்டு நம்ம உள்ளே இறக்குறோம். இப்போ அதுக்கு தண்ணிக்குள்ளே போதான்னு பார்ப்போம். போலாக்கி கல்லுன்னு போயிட்டுருக்கு. தண்ணிக்குள்ளே இறங்க மாட்டாப்ப கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் இருக்குது, கட்டிட்டுருங்க. ஓகே, தண்ணியை தொட்டுருச்சு. போகுதாப்ப? ஆஹா, தண்ணி தலையில் போகுதுடா. கேமரா தலையில் போகுது. மக்களே பார்த்தீங்கன்னா கேமரா நேராக போகும் பார்த்தா தலையிலாம் போகுது. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண பார்த்தீங்களா செட்டப்பு, அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான செட்டப்பு. அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா அங்கிட்டு திரும்பாமல் ஒரே மாதிரி போகும். இது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கிறனால வந்து சரியாக வரல. இந்த வீடியோ எப்படி ஃபுட்டேஜ் இருக்குன்னு தெரில. மேலே தூக்கி பார்த்தா தான் தெரியும். போயிட்டே இருக்குது. கேமரா வந்துடுமாடா? இருக்குதா கேமரா? ஓகே, போயிட்டே இருக்குது. லைட்டும் தெரில, ஒன்றும் தெரில. லைட்டு ஆஃப் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ போயிட்டே இருக்கு. இன்னும் போயிட்டே இருக்குது. உள்ள ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில. தூக்கி பார்த்துருமாடா? இறக்க ஃபுல்லாக இறக்கி தூக்கி பார்த்துருமா? உள்ளக்க போகுதுடா கேமரா. போகட்டும், அப்புறம் எதுக்கு கூட வர உள்ள. அது ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. வேறு மக்களையும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. இருக்கிற ஃபுல்லாக கையில் வந்துச்சுடா போகும்டா. ரெண்டு வரையும் பிடி இறங்கிட்டேன். அது பிடிச்சிக்க. நான் அந்த எண்டை பிடிச்சிக்கிறேன். நீ விட்டுட்டுனா போச்சு. விடு. லைட்டு மட்டும் ஆஃப் ஆகாமல் இருந்தால் வீடியோ ஓரளவுக்கு வரும். அப்படி ஆஃப் ஆயிடுச்சுன்னா பண்ண முடியாது. இறக்கி போகுதா? போயிட்டே இருக்குண்ணா. பயமாக இருக்கிறேன் எனக்கு. போதும், எண்டு வந்துருச்சுடா. மக்களே இதுக்கு போய் வேண்டாம். மக்களே பார்த்தீங்கன்னா எண்டு வந்துருச்சு. இதை விட்டுட்டேன்னா மொத்தமாக போயிடும். 10,000 ரூபா ரோஸ். விற்கிறோமா? ஓகே விற்கிறோம். எனக்கு பாதி பார்க்குறேன். அல்ல இல்லை லூஸ் ஆகுதுடா. லூஸ் ஆகுது. டைட்டே இல்லாமல். வந்துடும்ண்ணே. வந்துடும். ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் மக்களே. ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் மண்டக்கு நேரத்தை உள்ளே விட்டுருக்கேன். அப்படி மைண்ட் வாஷ் கேட்ச் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு எல்லாருக்கும் இருக்கும்ல இப்படி உள்ள எப்படி இருக்கும்னு. அதனால் அதுக்காண்டி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. உள்ளே பாருங்கள் எவ்வளோதுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு ஆழம் போயிருக்கும் பாருங்கள். பயமாக இருக்கிறேன் எனக்கு. கயிறு நல்லா தான் கட்டியிருக்கோம். தேரை குட்டினா உள்ளே உட்காந்துருக்கு. தேரை வந்துச்சு. லைட் எரிச்சிக்கிட்டாண்டா இருக்கு இன்னமும். ஆனால் வீடியோ எதுவும் ரெக்கார்ட் ஆகுது இல்லையடா.
வந்துருச்சு மக்களே, வந்துருச்சு கிட்ட வந்துருச்சு. உள்ள ஒரு தேரை இருக்குடா, இந்த தேரையா பாரு, தேரையா அந்த மேலே தவிர்த்துடா ஓசுடா ரெக்கார்ட் ஆகுதா வீடியோ. காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உள்ளுக்க கேமரா இறக்கி உள்ள ஒரு ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, இது மாதிரி நிறையா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்காண்டி. அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை, see you.